ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்ய கா சம்ஷிப்த் இத்திஹாஸ், அதில் சாகித்யிக் டிப்பணியான், அதில் ஆதுனிக் காலில் இருக்கக்கூடிய ரீத்திகால் ஆதுனிக் காலில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆதுனிக் காலில் இருக்கக்கூடிய 15th டிப்பணி சுமித்ரானந்தன் பந்த் அவர்களை பற்றின ஒரு டிப்பணி, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாமே விட்டுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் அது பக்கம் வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த டைம் இருக்கும்போது அப்போ உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படி படிக்காதீங்க. இப்போ இருந்தே கொஞ்சம் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ பார்க்கலாம். சுமித்ரானந்தன் பந்த். पंत जी प्राकृतिक सौंदर्य के अनुपम चित्रकार थे. பந்த் ஜி அவர்கள், சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள் பிராகிருத்திக் சௌந்தரிய, இயற்கையினுடைய அந்த வர்ணிப்பை பற்றி கூறக்கூடியதில் ஒரு அனுப்பம், ரொம்ப ஒரு உன்னதமான வர்ணிக்கக்கூடிய வர்ணிப்பாளராக இருக்கார். 1900 மே அல்மோட் மே ஆப்கா ஜன்ம ஹுவா, 1900 ஆண்டு அல்மோடா அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஜப் பந்த் ஜி பிஏ படு ரஹே தே தப் देश पिता महात्मा गांधी जी का ஆஹ்வான் மான்கர் உன்ஹோனே காலேஜ் சோடு தியா. இவர் பந்துஜி அவர்கள் பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது தேஷ்பிதா, தேசத்தந்தையான மகாத்மா காந்தி அவர்களினுடைய ஆஹ்வான், அழைப்பின் பேரில் உன்ஹோனே காலேஜ் சோடு தியா, காலேஜை விட்டுட்டு வந்தார். தப்புசே வே கவிதாயே லிக்னே லகே, அப்போ இருந்து அவர் கவிதைகளை எழுத தொடங்கினார். லிக்னே லகே. कवींद्र रवींद्रनाथ का साथ रहने से उनको एक नई प्रेरणा मिली. கவீந்திர ரவீந்திரநாத் அவர்களோட இருந்ததுனால இவருக்கும் உன்கோ ஏக் நயி பிரேரணா, அவரோட இருந்ததன் காரணமாக இவருக்கு ஒரு புது விதமான ஒரு பிரேரணா, உந்துதல், தூண்டுதல் மிலி, கிடைக்க பெற்றது. ஆப்கி கவிதா ஓங்கா பெஹலா சங்கிரஹ் உச்சவாஸ் ஹை, இவருடைய கவிதை தொகுப்பில் பெஹலா சங்கிரஹ், முதல் தொகுப்பு உச்சவாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், 1 minute, ஒரு நிமிஷம். அதாவது நான் எடுக்கிற ஒவ்வொரு டிப்பணி, ஒவ்வொரு லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்ககிட்டேருந்து வர அந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கான ஒரு பெரிய மோட்டிவாக அமையும். அதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். மேபி உங்களுக்கு இரிட்டேட் ஆகலாம், பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோஸ் நான் போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லைக், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துறது, ஒரு சப்ஸ்கிரைப், இதன் மூலியமாக தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக அமையும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு பாசிட்டிவாக எனக்கு அமையும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறையா இதுலேயே சொல்லியிருக்கேன், மானிட்டைஸ் ஆகலை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, யஹ் சங்கிரஹ் 1921 மே நிக்கலா, அந்த படைப்பு அந்த தொகுப்பு 1921 ஆண்டு வெளிவந்தது. ஆப் சாயாவாதி கவியோமே பிரமுக்தே, இவர் சாயாவாத் அந்த மாதிரியான கவிதைகள் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அந்த கவிஞர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். ஆலோசக் லோக் பந்த் ஜி கோ சாயாவாத் கோ சுகுமார் और கல்பனாஷீல் கவி மான்தேஹே, கவிஞர்கள் இவங்க இந்த மாதிரியான மக்கள், அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பந்த்ஜி அவர்கள் சாயாவாத் சாயாவாத் அதை தோற்றுவித்தவர், அந்த கல்பனாஷீல் கவிஞர், ஒரு கற்பனைத்துவமாக அந்த மாதிரி கவிதைகள் படைக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி அவரை கருதுகிறார். பந்த்ஜி ஸ்வயம் ஏக் விசாரக் தே, பந்த்ஜி அவர்கள் ஒரு சிந்தனையாளராக இருந்தார். உன்கா ஜீவன் ஹி காவியமயதா, அவருடைய வாழ்க்கையே கவிதைமயமானதாகத்தான் இருந்தது. கவிக்கு ஆரம்பிக் கவிதாவோமே பிரகிருதி பிரேம் ஜலக்தாகை, கவிஞர் அவர்களினுடைய ஆரம்பகால கவிதைகளில் பிரகிருதி பிரேம், இயற்கையினுடைய அந்த காதல் அப்படின்றது ஜலக்தாகை பிரதிபலித்தது. பாத் கி கவிதாவோமே மார்க்ஸ்வாத் கா பாவ் திகாயி படுத்தாக, அதன் பிறகு இவருடைய கவிதைகளில் மார்க்சிய கொள்கைகள், அந்த அதன் விதமான உணர்வுகள் அது வெளிப்பட்டது. பாரத் சர்க்கார்னே 1961 में उनको பத்மபூஷன் உபாதி சே சம்மானித் கியா, பாரத சர்க்கார் இந்திய அரசு 1961 ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. 1969 में उनको चिदम्बरा नामक संग्रह पर भारतीय ज्ञानपीठ का
புரஸ்கார் பிராப்து ஹுவா. 1969ஆம் ஆண்டு இவர் சிதம்பரா அப்படின்ற ஒரு தொகுப்பு அவருடைய படைப்புக்கு வந்து பாரதிய ஞானபீட விருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயரிய விருது வந்து கிடைக்கப்பெற்றது. 1960 में कला और बूढ़ा चांद कविता संग्रह पर साहित्य अकादमी का पुरस्कार मिला. 1960ஆம் ஆண்டு கலா அவுர் பூடா சாந்த் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்புக்கு சங்கிரஹ் அதற்கு இலக்கிய சாகித்ய அகாடமி விருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விருதும் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய உயரிய விருது இல்லையா. ஸோ இந்த விருதெல்லாம் வந்து இவர் வாங்கியிருக்காரு. வீணா, பல்லவ், யுகுவாணி, கிராமிய, லோகாயத்தன், ஆதி ஆப்கி அந்நிய கிருத்தியாக, இதெல்லாம் இவருடைய மற்ற படைப்புகளாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.